ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் குக்கிங். நாங்கள் வெங்காயம் பச்சை மிளகா போட்டு முட்டை பொரியல் செய்யலாம். அது சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க அது எப்படி செய்யறதுன்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், ஒரு கடாயை வச்சுருக்கேன். ஸ்டவ் பற்ற வைக்கிறேன். அதில் ஒரு குழி கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு. கடுகு உளுந்து ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். 2 வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, கருவேப்பிலை தான் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது போட்டுடலாம். இதுக்கு கருவேப்பிலையும் பச்சை மிளகாவும் போட்டுடலாம். நாலு முட்டை உடச்சி கிணத்துல ஊற்றி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இதில் சால்ட்டு போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூனில் ஒரு அரை ஸ்பூனு, முட்டைக்கு எப்போவுமே மஞ்சள் தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், இல்லை சோம்புத்தூள் போடணும். மஞ்சள் ஒரு சிட்டிக்கை போட்டிருக்கேன். வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம முட்டையை அதில் ஊற்றிடலாம். அப்படியே கிண்டி விடுவோம். பாருங்கள், இப்போது முட்டை முக்கால்வாசி ரெடி ஆகிடுது. இப்போ நம்ம இதில் பெப்பர் மிளகுத்தூள் போட்டுக்கலாம். ஏன்னா ஒரு பச்சை மிளகா தான் போட்டிருக்கேன். மிளகுத்தூள், இந்த சீரகத்தூள் ரெண்டுமே போடலாம். சீரகத்தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கலாம். எப்போவுமே முட்டைக்கு இந்த மாதிரி மஞ்சத்தூள், சீரகத்தூள் எல்லாம் போட்டு செஞ்சால் தான் சுவை அதிகமாக சூப்பராக இருக்கும். அதான் முட்டை பொரியல் ரெடி. உடனடியாக இப்போ சுட சுட சாதத்தோடு இது சேர்த்து சாப்பிட மிக அருமையாக அற்புதமாக இருக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். பாருங்கள், நீங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், டென்ஷனோட ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரைக்கும் பாய்.